ஐபிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்குன்னு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா தமிழ் மாத பலன்கள் பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய மதிநுட்பத்தால் அனைவரையும் மயக்கக்கூடிய மனதிற்கு பிடித்த மிதுன ராசிக்காரர்களுக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது? என்னலாம் நடக்க போகுது? என்னதான்யா பண்ண காத்திருக்கு? டாட்டா பாபே சொல்லிட்டு அனுப்பலான்னு பார்த்தா முடியாது. இப்பதான் குரு 2ல போய் உட்கார்ந்தாரு. மறுபடியும் என்கிட்டயே வராராமா. இத்தன நாள் பட்டது. ஒரு 2 மாசம் நிம்மதியா இருக்க விட மாட்டா அந்த குரு. அப்படின்ற மாரி நீங்க பேசுறதெல்லாம் கேட்குது. என்ன பண்றது? உங்க வீடு தான் ரொம்ப புடிச்சிருக்காமா. போனாலும் திரும்ப உங்க வீட்டுக்கு வருவேன்னு ஸ்வைங்கன்னு வந்து அதுவும் வக்ரகதியில வேற வந்து உட்கார்ந்திருக்காரு. சரி வாங்க பார்க்கலாம். 7ஆம் இடத்தில் கிட்டத்தட்ட 4 கிரக சேர்க்கை. இதுவரைக்கும் ராசிநாதன் 1, 2, 3, 4ன்னு அப்படியே கன்னியிலிருந்து தனுசு வரைக்கும் ரிங்காரிங்க ரோசஸ் ஆடி முடிச்சுட்டாரு. இப்போ ஒரு வேளை தனுசுல வந்து உட்கார்ந்திருக்காரு. சூரியனை தள்ளி விட்டு நான் தான் முதல்ல போவேன் தனுசு வீட்டுக்குன்னு வந்துட்டாரு. ஏன்னா என் வீட்டில் குரு இருக்கலாம், குரு வீட்டில் நான் இருக்கக்கூடாதா என்ன இது அப்படின்ற மாதிரி வந்து உட்காந்தாச்சு. அதுக்கப்புறம் தான் சூரியனே வரவேற்றிருக்கோம். ஸோ இந்த தடவை செவ்வாய், சூரியன், புதன், சுக்கிரன் 4 கிரகத்தோடு 7ஆம் இடத்தில் தனுசு வீட்டில் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு சஞ்சாரம். என்ன நடக்கும்? 10ஆம் இடத்துல அப்படியே வக்கரமா இருந்தாரு, தப்பிச்சிட்டோம் சாமின்னு பார்த்தா திரும்ப அக்கௌண்ட்ஸை எடுத்து ஆட்டிங்கன்ற மாதிரி கருமா அக்கௌண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு மிஸ்டர் சனி. அப்பாடி அப்படின்னு பெருமூச்சு விடலான்னு பார்த்தா திரும்ப தலைக்கு மேல வந்து உட்காந்து அதுவும் வக்கரமா வேற உட்காந்துருக்காரு. ஏற்கனவே நான் எப்பயுமே இதுவா அதுவான்னு உட்காந்துருப்பேன். இல்ல குரு வேற வந்து என்னை இன்னும் கொஞ்சம் இதுவா அதுவான்னு மாத்த போறாருன்ற மாதிரியே இருக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை குருவுடைய அமைப்பு. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை என்ன எதிர்பார்க்கலாம்? ரொம்ப பேசாம டக்கு டக்குன்னு பாயிண்ட் குருவுமா ஒரு 5 விஷயம் நடக்க போகுது. முதல்ல எதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க போறான். அப்படி வேணாம் ஆப்போசிட் பார்ட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க போகுது. இதுக்கு எல்லாத்தையும் எதிரின்லாம் சொல்லிட்டு 7ஆம் இடத்துல 4 நம்ம கிட்ட 1. அப்ப நம்ம கொஞ்சம் வீக்கு, அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங். ஆனா உன்னை அந்த 4 பேரையும் கண்ட்ரோல் பண்ற பவர் நம்ம கிட்ட தான் இருக்கு. மிஸ்டர் குரு ஒரு ஆள் போது எல்லாவற்றையும் அடக்கி ஆழ்வதற்கு. அங்கிருந்து சனியோட பார்வை வேற. ஏற்கனவே சனி 7ஆம் இடத்தை நம்மளோட இன்னொரு வீட்டை பார்த்துட்டு இருக்காரு. ஒரு வீட்டையும் விட்டு வைக்க மாட்டோம். மிதுனராசிக்காரங்களுக்கும் கன்னிராசிக்காரங்க மேலேயும் புதன் மேல அவ்வளோ ஆசை சனிக்கு இந்த தடவை. இங்கேயும் பார்க்குறாரு, இப்படியும் பார்க்குறாரு. அதனால இந்த தடவை மிதுனராசிக்காரர்களுக்கு என்ன ஆக போகுதுன்னா, நீ தானே சொன்ன அன்னைக்கே இந்த டேட்டா கொடுத்துல இது வரைக்கும் நம்ம தானே டேட்டாவை பேசணும் எல்லாருக்கிட்டையும். இந்த தடவை எல்லாரும் வந்து நம்மக்கிட்ட பேசுவாங்க. எப்பயுமே மிதுனம் வந்து கோச்சக்கூடாது. பாஸ் இது உங்க தப்பு கிடையாது, புதனோட தப்பு. ஓகே, யாராவது என்ன கொடுத்தா நான் என்ன கொடுப்பேன்ற மாதிரி தான் மிதுனம் எப்பயுமே பழகுவாங்க. கணக்கு புலிகள் கிவ் அண்ட் டேக் பாலிசி வந்து யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ இந்த 12 ராசியில மிதுன ராசிக்காருக்கு ரொம்ப பிடிக்கும். நீ கொடுத்தா நானும் கொடுப்பேன், நீ கொடுத்தா நானும் கொடுப்பேன்ற மாதிரியே ஓடும். நீ என்ன கொடுப்ப நான் என்ன கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி தான் ஓடும். அது புதனோட பிரச்சனை. நீங்க ரொம்ப நல்லவங்க தான். ஓகே, ஆனா இந்த தடவை அடுத்தவர்களுக்கு நீங்கள் நிறைய கொடுக்க போகிறீர்கள். மிதுனராசிக்காரங்களுடைய உழைப்பு எல்லாமே அடுத்தவர்களுக்கு போகக்கூடிய தன்மையில தான் இருக்கு. 7ஆம் இடம் ரொம்ப வலுக்கறதுனால நிறைய பேர் வந்து உங்க மேல பிளேம் பண்ணுவாங்க. நீ இதை பண்ண அதை பண்ணன்ற மாதிரி நிறைய போட்டி பொறாமைகள் எழக்கூடிய நேரமா இருக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு. 7ஆம் இடத்துல மிகுந்த கவனமா இருக்கணும். 7ஆம் இடத்தின் மூலமாக சில நல்லவைகள் நடக்கும் போது பல தீமைகள் நடக்க போகுது. இந்த 7ஆம் இடம்ன்றது உடனே கணவன் மனைவி அப்படி எடுத்துக்காதீங்க. 7ஆம் இடம்ன்றது பார்ட்னர்ஷிப். 7ஆம் இடம்ன்றது சமுதாய தொடர்பு. உங்களுக்குன்னா எனக்கு நீங்க பார்க்குற ஒவ்வொரு மனிதரும் 7ஆம் இடம் தான். அப்போ ஒவ்வொரு மனிதரிடமும் ரொம்ப நிதானமா பிரதானமா இருக்க வேண்டிய காலகட்டம். குரு தலைக்கு மேல உட்காந்து கொஞ்சம் அக்ரகத்தில் இருக்கும்போது உங்களோட மைண்டே கொஞ்சம் டூயலா தான் இயங்கும். அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா அப்படியா இப்படியான்ற மாதிரி யோகும். ஆனா ஒண்ணு குரு பார்க்கக்கூடிய பார்வை ரொம்ப நல்லா இருக்காங்க. நிறைய பார்ட்னர்ஷிப் கிடைப்பாங்க. புதிய தொழில் முனைவோரா மாறுவீங்க மிதுன ராசிக்காரங்க. என்ன கொஞ்சம் இது வரைக்கும் இல்லாம ஒன்னாலதான் ஆச்சு ஆச்சுன்ற மாதிரி சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு வேலை அப்படின்ற இடத்துல பிளஸ் ஆர் மைனஸ் நடக்க போகுது. வாட் எவர் இட் இஸ் உங்களுடைய நேட்டரல் ஹாரோஸ்கோப் எப்படி இருக்குன்றதை பொறுத்து நிறைய பேருக்கு வேலை மாற்றமோ இல்லை வேலை இழப்போ இல்லை நிறைய பேருக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு அனுகூலமோ கிடைக்க போகுது. ஆனால் பார்ட்னர்ஷிப் மூலமாக வேலை செய்யணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏற்கனவே நீங்கள் பிளான் போட்டுட்டீங்க அப்படின்னா ஓகே கோ ஹெட். இப்போ தான் பண்ண போகிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்க. பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் அதை பார்த்துக்கலாம். அது வரைக்கும் எந்த பார்ட்னர்ஷிப்புக்கும் நோ சொல்லுங்க. இல்லாட்டி பணத்தை இழக்கக்கூடிய தன்மை தான் வந்து சேரும். ஸோ மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை 7ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்க போறனால நிறைய வந்து என்ன சொல்றது, சமுதாயத்தில் ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். சமுதாயத்தின் மீது ஒரு அக்கறை பிறக்கும். சனியோட 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய தன்மை அப்படின்றது கொஞ்சம் கர்மாவை நியூட்ரேட் பண்றதுக்காக இருக்கனால நிறைய இந்த தடவை கோவிலுக்குள்ளன்னு போயிட்டு வர தோணும். என்னமோ மனசு ஒரு மாதிரி இருக்கேன்னு தோணும். அண்டையாளரிடம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். நட்பு வட்டங்கள்ல வந்து நீங்க வந்து கொஞ்சம் பேச்சை வந்து குறைச்சிக்கணும். நான் திரும்பவும் சொல்ற மாதிரி நட்பின் மூலமாக சில சஞ்சங்களும் சில சங்கடங்களும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. யாரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க.
இந்த தடவை மார்கழி மாதம் எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான தன்மையே இல்லை. பிறக்கக்கூடிய நியூ இயர் உங்களுக்கு சூப்பராக தான் இருக்க போது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் ஸ்டில் ஏப்ரல் மாதம் வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எப்பயுமே ராசி பலன் வந்து நீங்கள் சூப்பராக இருப்பீங்க, ஃபென்டாஸ்டிக்காக இருப்பீங்க. எனக்கு தெரியும் நீங்கள் சூப்பர்னு, மேலே இருக்கிற மீனாட்சிக்கும் தெரியும். பட் அமைதியாக இருங்க. யாருக்கும் வந்து வாக்குறுதி கொடுக்காதீர்கள். இதை பண்ணித்தரேன், அதை பண்ணித்தரேன். மிதுன ராசிக்காரர்கள் ஏதாவது வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா, அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் போகும். அதன் மூலமாக சிறு சிறு தொந்தரவுகளும் சிறு சிறு டிஸ்டர்பன்ஸ்களும் வந்து சேரும். இன்னும் சில பேருக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சூரியன் ஆக்டிவேட் பண்ற நிறைய மிதுன ராசிக்காரர்களுடைய ஸ்பௌஸுக்கு கவர்மெண்ட் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்கும். மிதுன ராசிக்காரங்க ஸ்பௌஸுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்கிறது, குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்கிது. அதே மாதிரி உங்களுடைய மனைவிக்கு, கணவனாக இருந்தால் மனைவிக்கு, மனைவியாக இருந்தால் கணவனுக்குன்ற மாதிரி ஒரு நல்லவைகள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம், அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் எல்லாமே இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. நிறைய டிராவல் பண்ணுவீங்க. ஷேர் டிராவல் மூலமாக உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஸோ நல்லவைகள்லாம் நிறையா இருக்குது. கவனம், காசிப்பில் தான் கவனம். யாரை பற்றியும் யார்கிட்டையும் பேசவே பேசாதீங்க. அடித்து கேட்பாங்க, அப்பயும் பேசாதீங்க. நீங்கள் ஏதாவது சாதாரணமாக சொல்ல போய் உடனே மேலதிகாரிக்கு தட்டி வீடியோ எடுத்து அமுச்சு விட்ருவாங்க. ஸோ காசிப் பேசுறது இல்லை, காசிப் பேசக்கூடிய மக்களிடம் இருந்து கொஞ்சம் தள்ளி நிற்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, படிக்கிற மிதுன ராசிக்கார குழந்தைங்க எப்படி படிப்பீங்க? நீங்கள் சொல்லிக் கொடுத்தவங்களாம் பாஸ் ஆகிடுவாங்க. இந்த தலைக்கு மேலே குரு ஒரு மாதிரி வக்ரகதியில் இருக்கும்போது மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் டைலமா இருக்கு. ஏன் தான் நினச்சேன், ஆனால் பிஏ போட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு வந்து பிள்ளைங்க சொல்லும் வீட்டில். மிதுன ராசிக்கார குழந்தைங்க வந்து கொஞ்சம் படிக்கிறதுல கொஞ்சம் ஒரு மாதிரி டைலமாவோடையே இருப்பாங்க. இந்த மாதத்தை சாமிக்கு விட்டுறலாம், விடுங்க, நம்ம அடுத்த மாதம் படிச்சுக்கலாம், என்ன நம்ம ஐஏஎஸ் ஆக போகிறோம். அது மிதுன ராசிக்கார பிள்ளைங்களை வீட்டில் வச்சுக்கக்கூடாது. அம்மாக்கள் நீங்களும் சொல்லக்கூடாது, சரியா இந்த மாதம் நாங்கள் சாமி கொடுத்துட்டோம். ஓகே, 20 வயதுலேருந்து 40 வயதுக்குள் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு காதல் இனிக்க போகிறது, கவலை மறக்க போகிறது. ஆனாலும் வந்து கவனமாக இருக்கணும். 12ஆம் வீட்டு அதிபதியும் சேர்ந்து இருக்கார், சூரியனும் சேர்ந்திருக்கார், சுக்கிரனும் சேர்ந்திருக்கார், செவ்வாயும் சேர்ந்திருக்கிறார். இந்த எல்லாம் சேர்ந்த ஒரு காலகட்டம் என்பது பொருளாதார ரீதியாக சில சில தடைகளையும் சில சில பிரச்சனைகளையும் உண்டாக்கும். மிதுனராசிக்காரர்களுக்கு நிறைய பேங்க் லோன் மூலமாக எதிர்பார்த்துட்டு இருந்த இடத்துல பேங்க் லோனு கிடைச்சி அதன் மூலமாக காசு கிடைக்கும். நிறைய பணம் புழக்கம் இருக்கும். ஸோ பண ரீதியான பிரச்சனை எதுவும் பிரச்சனை இல்லை. மன ரீதியானதில் மட்டும் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ஆக்சிலேஷனாகவே இருக்கும். அவன் என்ன பேசிட்டான், அவன் அதை சொல்லிட்டான், நான் எதுவுமே பண்ணல, நான் எவ்வளோ பண்ணியிருப்பேன்ற மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கிளர்ச்சி வரும். நான் திரும்ப சொல்கிற மாதிரி 7ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கு, விட்டுருவோம். நான் எவ்வளோ பண்ணேன், என் வீட்டுக்காரன் இப்படி பேசிட்டார், நான் எவ்வளோ பண்ணியிருப்பேன், என் பொண்டாட்டி இப்படி பேசிட்டா, இதெல்லாம் வரும். அதனால் வெள்ளை கர்ச்சிப்புக்கு வேலை வந்துருச்சு. அதனால் இந்த ஒரு மாதம் அப்படியே ஆட்டி நம்ம போகிற நிப்பாட்டிக்கலாம். ஓகே, 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் விளங்கக்கூடிய காலகட்டம். தொழில் மேன்மை பெருக போகிறது. பார்ட்னர்ஷிப் மூலமாக ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க. இடம் வாங்குதல், மனை வாங்குதல், வண்டி வாங்குதல் இருக்க மாதிரி இருக்க போகுது. நிறைய நல்லவைகள்லாம் கூடி வரப்போகுது. பெரிய ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அதன் மூலமாக ஒரு பெரிய செல்வநிலை உயர்வு என்பது கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வயது ஒத்தவர்களுக்கு இருக்குது. நிறைய பேர் படிக்க போவீங்க திடீர்னு. நிறைய மிதுன ராசிக்காரர்களுடைய கணவன்மார்களோ மனைவிமார்களோ திடீர்னு படிக்கிறேன், திடீர்னு ஒரு விஷயத்த ஜாயின் பண்ணுறேன், ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறேன்ற மாதிரி போவாங்க. அதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பை இந்த புதன் உருவாக்கி கொடுப்பார். ஓகே, 60 வயது தாண்டிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும். ஒற்றை தலைவலி, கண்ணில் வந்து பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் சில பேருக்கு வயிறு உபசமாக இருக்குது, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, த்ரோட்டு, இஎன்டி. அதே மாதிரி ராகு தனியாக இருக்காரு, இது வரைக்கும் இருந்தார். இப்போ வக்ர குருவோட பார்வையில் வரும்போது கொஞ்சம் தொற்றுநோய்கள் மூலமாக சில உபாதைகள், 60 வயசு ஆனாலும் கொஞ்சம் திடீர்னு காய்ச்சல் சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஓகே, மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை என்ன தெய்வ வழிபாடு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும்? நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக இருக்கும். உங்களை ஏதாவது சொன்னாலும் நரசிம்மரை போய் நின்று என் பிள்ளைய ஒன்றும் சொல்லாது அப்படின்னு போய் நின்றுவார். அதனால புதன்கிழமை அன்னைக்கு நரசிம்மருக்கு பானகம் வைத்து நைவேத்தியம் பண்ணக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இனிதே மலர காத்திருக்கிறது. சரி, மிதுன ராசிக்காரங்க என்ன பார்ப்பீங்க? நிறைய பேர் புறா பார்ப்பீங்க, நிறைய பேர் விமானம் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். திடீர்னு தலைக்கு மேலே விமானம் பறக்கிறது, இல்லை விமான நிலையத்துக்கு போகிறது, விமானத்தை பார்க்கறது, இல்லை சென்ட் ஆஃப் பண்ணி விட போனேன், என் பிள்ளைய பண்ணி விட போனேன், என் புருஷனை பண்ணி விட, ஏதோ ஒரு விமானத்தோட கனெக்ட் ஆகிறது, இல்லை ஏதாவது ஒரு விமான பொம்மை பார்க்கறது, இல்லை ஃபோனை திறக்கும் போதே ஏதோ ஒரு விமானம் பறக்கிற மாதிரியான விஷயங்கள் தெரியுது. இந்த மாதிரி இந்த தடவை விமானத்தோடு நீங்கள் கனெக்ட் ஆக போகிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்?
நீ எதை பத்தியும் கவலைப்படாத, உன்னை அப்பள தூக்கிட்டு கூட நான் இருக்கேன். நீ ஏன் கவலைப்படுறேன்னு பிரபஞ்சம் சொல்லக்கூடிய செய்தியாக இந்த தகவல் என்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு வர காத்திருக்கிறது. ரொம்ப நல்லா இருக்கு. பேசுகிற வார்த்தையிடம், பழகுகிற மனிதரிடம் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். மத்தபடி ஜாக்பாட் மாசம் தான் இந்த மாசம் மிதுன ராசிக்காரர்களுக்கு.